எனவே இந்த மஸ்ஜிதுக்கு வருவதின் காரணமாக இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய, தீமைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. நன்மைகளை செய்து தீமைகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதனால் இந்த மஸ்ஜித் கட்டாயம் தேவை. இது போன்ற பல மஸ்ஜிதுகள் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைவர் அவர்கள் சொன்னதை போன்ற பல ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் தேவை. இன்னும் இங்க இருக்கிறத ஒரு 300-400 மஸ்ஜிதா இருக்கு. மெட்ராஸ்ல தாம்பரத்துல இருந்து இந்த பூந்தமல்லி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 300 மஸ்ஜிதா 350 மஸ்ஜிதா இருக்கு, சின்னது பெருசு எல்லாம் சேர்ந்து. ஆனா இங்க இருக்க வேண்டிய கதர் அளவு எவ்வளவு தெரியுங்களா? 1500 மஸ்ஜித் இருந்தா தான் சரியா இருக்கு. முஸ்லிம் நாடுகள், இப்ப மக்கா மதீனா அந்த பக்கம் அரபு நாடுகள்லயும் போய் பாத்தீங்கன்னா ஒரு தெரு, ஒரு 10 வீடு கொண்ட ஒரு தெரு அமைத்தால் அந்த இடத்துல பள்ளிவாஸ் கட்டாயமாக கட்ட வேண்டும் என்று அரசாங்கத்தினுடைய உத்தரவு. பள்ளிவாஸ் இல்லாம வீடு கட்டக்கூடாது முதல்ல. ஏன்னா வணக்கத்தினுடைய தலம் இல்லாமல் மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பது. அதே போல கட்டாயமாக இருக்க வேண்டும். வணக்க தலங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு மனிதர்களுடைய தொழக்கூடிய மனப்பான்மை அதிகமாக. சில பேர் தொழுகாதவங்களும் கூட தூரமா இருப்பாங்க பள்ளிவாசலை விட்டு. சரி இப்ப எங்க போய் தொழுகிறது, அப்புறம் அடுத்த நேரம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஃபஜ்ர விட்டுருவாரு. அப்புறம் லொஹருக்கு வேலையா போயிடும், அசருக்கு கடையில இருப்பாரு, மகரிபுக்கு கூட்டம் வந்துடும், இஷாவுல தூக்கம் வந்துடும், முடிஞ்சு பாரு அன்னைக்கு பூரா தொழுக மாட்டாரு. ஒரு நாள் விட்டுட்டாருன்னு வச்சுங்க, அப்படியே தொடர்ந்து சரி நேத்தான் தொழுகல இன்னைக்கும் பரவாயில்ல அப்படியே பாத்துக்கலாம். இப்படியே தொழுகாம ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் தான் யோசனை பண்ணுவாரு. லைலத்துல் கத்ர் அன்னைக்கு பள்ளிவாசல்ல வருவாரு, அஜித் பயான் செஞ்சுட்டு இருப்பாங்க, கட்டாயமா தொழுகணும் அப்படின்ட்டு. அடடா போன வருஷம் விட்டு சரி இனிமேல் தொழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிப்பாரு. 2-3 நாள் தொழுவாரு, அப்புறம் விட்டுருவாரு. இதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா பக்கத்துல மஸ்ஜிதுகள் இல்லாமல் இருப்பது, வெகு தூரத்திலே மஸ்ஜிதுகள் இருப்பது. ஆகவே மஸ்ஜிதுகள் அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும். மஸ்ஜிதுகள் உருவாவது மனிதர்கள் உருவாவதற்கு, சிறந்த மனிதர்கள் உருவாவதற்கு, பண்பாடுள்ள மனிதர்கள் உருவாவதற்கு காரணமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜிதை இந்த இடத்தில் நமக்கு தந்திருக்கின்றான். மஸ்ஜிது, இந்த மஸ்ஜிதுடைய வரலாறு சம்பந்தமாக ஆரம்பத்திலே முன்னுரை நிகழ்த்திய, வரவேற்புரை நிகழ்த்தி அவர்கள் உங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். ஆகவே இந்த மஸ்ஜித் எந்த நோக்கத்திற்காக வேண்டி கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இந்த பகுதி மக்கள் இருக்க வேண்டும். வெறுமனே இன்று வந்ததோடு இல்லாமல் இங்க பல மக்கள் வந்திருக்கிறீங்க பல இடங்கள்ல இருந்து. ஆனா இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நேரமும் இந்த மஸ்ஜிதை வந்து அலங்கரிக்க வேண்டும். அதுதான் அலங்காரம். இந்த கட்டடம் அலங்காரம் அல்ல, இதுல போட்டிருக்கக்கூடிய விளக்குகள், பேன்கள் அலங்காரம் அல்ல, இங்க இருக்கக்கூடிய பொருள்கள் அலங்காரம் அல்ல. இந்த மஸ்ஜிதிலே எவ்வளவு தொழப்படுகின்றதோ, எத்தனை மனிதர்கள் தொழுகின்றாரோ அதுதான் அலங்காரம் என்பதாக விளங்கி இந்த மஸ்ஜிதை அலங்கரிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். அந்த அலங்காரத்தின் காரணமாக நம்முடைய வாழ்க்கை அலங்காரமாக வேண்டும் என்பதை எண்ணி வாழக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும்.